ஜெபம் செய்வோம். கிருபையின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த காணொலி மூலமாக இந்த ஆராதனையை நடத்துவதற்காக நாங்கள் எடுத்த பிரயாசங்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஆலயங்கள் திறக்கப்பட்டு திருச்சை மக்கள் திரளாக வந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய நல்ல நாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தரே காரியங்களை வாய்க்க செய்யும். இப்பொழுதும் வீட்டில் அமர்ந்தபடியே திருச்சை மக்கள் இந்த காணொலி மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் பாமாலைகளிலே 19வது பாமாலை பாடி கர்த்தருடைய திருநாமத்தை போற்றுவோம். பாமாலைகள் 19ஆம் பாமாலை.
இன்றைய நாள் ஆராதனைக்காக காலை மாலை ஆராதனை புஸ்தகத்தை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். காலை மாலை ஆராதனை முறைமை புஸ்தகம் 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோமாக. 5ஆம் பக்கம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிம்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். ஆகவே நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக. நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் 7ஆம் பக்கத்தில் இருக்கின்ற 2வது பாவ அறிக்கை மூலமாக நாம் ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்திலே நாங்கள் அன்பு கூறுவது போல எல்லாரிடத்திலே நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டார்களே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்தல்வாராக. ஆமேன். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வேதம் பக்தரின் கீதம், சுடர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம வார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் உயரம் வந்து பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பும் தெரிந்திடும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 தொடங்கி 30 முடிய. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 தொடங்கி 30 முடிய. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் மலையிலும் எருசலேம் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது.
தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்திலே அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆயிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் என்பதை வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். இறைவனே உன்னை பாடி புகழ்ந்திட அருள்வாய், வரம் அருள்வாய் எலிசையாலே. இறைவனை உன்னை பாடி புகழ்ந்திட அருள்வாய், வரம் அருள்வாய். முறை தவறாமல் குறைகள் இல்லாமல், முறை தவறாமல் குறைகள் இல்லாமல், புத்தமிழ் மாலையில் மோனை கெடாமல், இறைவனே உன்னை பாடி புகழ்ந்திட அருள்வாய், வரம் அருள்வாய். உதயத்திலே ஒளி உதிக்கும் முன்னே எழுந்து இதயத்தையே நீயே இருப்பதற்காய் திறந்து, உதயத்திலே ஒளி உதிக்கும் முன்னே எழுந்து இதயத்தையே நீயே இருப்பதற்காய் திறந்து, சிந்தனையே உந்தன் செவடியில் பிணித்து, சிரத்தினையே உந்தன் செவடியில் பிணித்து, கரத்தினையே குவித்து கண்களில் நீர் வடித்து, இறைவனே உன்னை பாடி புகழ்ந்திட அருள்வாய், வரம் அருள்வாய் எலிசையாலே. இறைவனே உன்னை பாடி புகழ்ந்திட அருள்வாய், வரம் அருள்வாய். கிருபை அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்தில் அமர்ந்து உம்முடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் நாங்கள் வருந்துகிறோம் சுவாமி. அதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் இல்லத்தில் அமர்ந்தவாறு இந்த ஆராதனையிலே பங்கு பெறவும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் கர்த்தரை கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு கடவுளை தொழுதல் என்ற தலைப்பு. வொர்ஷிப் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். கடவுள் என்ற சொல்லிற்கு எல்லாம் கடந்து நிற்பவர் என்பது பொருள். ஆகவே தொழுகை என்பது கடவுளோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. எல்லாவற்றிற்கும் கடந்து நிற்கின்ற கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவரை நம்பிக்கையோடு தொழுது கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற சிந்தனையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடவுளை நாம் ஏன் தொழ வேண்டும் என்றால், அவரே அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சர்வ வல்லவர். நம்மையும் அவர்தான் படைத்தார். பரிசுத்தர், நம் மீது அன்பு கொண்டவர், நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், துன்பங்களிலிருந்து காப்பாற்றுகிறவர், அனுதினமும் நம்மை வழிநடத்துகிறவர் மட்டுமல்ல, மனிதர்கள் செய்ய முடியாத உதவியை
அவர் செய்கின்றார். மனிதர்கள் காட்ட முடியாத அன்பை அவர் நம்மிலே காட்டுகின்றார். நம்மை நேசிக்கின்றார் என்று நமக்கு துணையாக இருக்கின்றார். ஆகவேதான் கடவுளை நாம் தொழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும். திருமறையிலே முதலாவதாக தொழுகை எப்பொழுது ஏற்பட்டது என்பதை பார்க்கின்ற பொழுது, ஆதாம் ஏவாள் இருவரையும் படைத்தவர் கடவுள். அவர்களுக்கு காயின் ஆபேல் என்ற 2 மகன்களை கொடுக்கின்றார். 3வது ஏவாள் ஒரு மகனை பெற்றெடுக்கின்றாள். அவனுக்கு சேத் என்று பெயரிடுகின்றாள். இந்த சேத் அவருக்கு பிறகு மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். ஆகவே படைப்பின் ஆரம்பத்திலேயே மனுஷர் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்பதை நாம் திருமறையிலே பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் பெருவெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு வழி நடத்தி அற்புதமாய் அவர்களை காப்பாற்றி ரட்சிக்கின்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குடும்பத்தாரும் செய்த காரியம் என்னவென்றால், அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலியிட்டு, இவ்வளவு பெரிய பெருவெள்ளத்திலிருந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தனக்குண்டான மிருக ஜீவன்களையும் காப்பாற்றினாரே என்று நினைத்து பார்த்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு அவன் பலியிட்டு கர்த்தரை குடும்பமாக தொழுது கொள்கின்றான். கர்த்தர் அந்த பலியின் சுகந்த வாசனையை முகர்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மனுஷர் கடவுளை தொழுவதை கடவுள் விரும்புகிறார். அப்படி தொழுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். யாக்கோபு பெயர் சபாவிலிருந்து தன் வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றான். கானக பாதையிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஒன்றும் கவலைப்படாது, நான் உடனே கூட இருக்கின்றேன் என்று அவனை தேற்றுகிறார். நீ போகின்ற இடத்திற்கு நானும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ திரும்ப வரும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோப்பை கர்த்தர் தேற்றுகிறார். யாக்கோப்பு இந்த தரிசனத்துக்கு பிறகு மனதிலே அதிகமான ஒரு தெம்பு அடைந்தவனாக, இந்த இடம் சாதாரண இடம் அல்ல, கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்த இடம் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு கர்த்தரை தொழுது கொள்கிறான். அது மாத்திரமல்ல, நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இப்படியாக யாக்கோப்பு கர்த்தரை அவன் தொழுது கொள்கின்றான். மீண்டும் தன் சொந்த இடத்திற்கு திரும்பி போகும்படி கட்டளையிடுகின்றார். நான் உனக்கு தரிசனமான இடத்திலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்று கர்த்தர் கட்டளையிடுகின்றார். அப்படியே யாக்கோப்பு கர்த்தர் தனக்கு தரிசனமான பெத்தேல் என்ற இடத்திற்கு திரும்பி வந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி தன் குடும்பத்தோடு கர்த்தரை அவன் தொழுது கொள்கின்றான். தேவன் அவனுக்கு தரிசனமாகி, உன் பெயர் இனி யாக்கோப்பு என்று இராமல் இஸ்ரவேல் என்று உன் பெயர் விளங்கும் என்று அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அழைக்கின்றார். ஆகவே கர்த்தரே ஒரு பலிபீடத்தை கட்டச் சொல்லி தொழுது கொள்ளும்படி செய்கின்றார். யாக்கோப்பும் அவருடைய குடும்பத்தின் மக்களும் அந்த விதமாகவே பெத்தேலுக்கு சென்று பலிபீடத்தை கட்டி மகிழ்ச்சியோடு கர்த்தரை தொழுது கொள்கின்றான். அவனுடைய பெயர் இஸ்ரவேல் என்று கர்த்தர் அழைக்கின்றார். இப்படி யாக்கோப்பின் சந்ததி இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து வாழுகின்ற பொழுது ராஜாக்கள் தோன்றுகிறார்கள். தாவீது ராஜா கர்த்தருக்கு ஆலயம் கட்ட பொன்னையும் பொருளையும் அவர் கொடுக்கின்றார். தன் மகனாகிய சாலமோன் ராஜா எருசலேமிலே மிகச்சிறந்த ஆலயத்தை அவன் கட்டி முடித்தான். இஸ்ரவேலர் எருசலேம் ஆலயத்திலே கர்த்தரை தொழுது கொண்டார்கள். தாவீது கர்த்தரை புகழ்ந்து பாடுகின்றார்.
மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ளது என்று உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்க தேவாலயத்திலே கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார். மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்திலே இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ளது. ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள், அவரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள் என்று தாவீது பாடுகிறார். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று அவர் பாடுகின்றார். ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக தாவீது ராஜா ஜனங்களை இப்படியாய் உற்சாகப்படுத்துகிறார். எருசலேம் ஆலயத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள், காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்தார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள், தூபம் காட்டினார்கள், பண்டிகைகளை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இப்படி எருசலேம் ஆலயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு ஸ்தலமாக, தொழுகை ஸ்தலமாக இருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆலயமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தொழுது மகிழ்ச்சி அடைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாளடைவிலே அவருடைய பக்தி வாழ்க்கை திசை மாறி போனது. வழிபாடு வேறு, வாழ்க்கை வேறு என்று அவர்கள் நினைத்தார்கள். கர்த்தரை தொழுது கொள்வதிலே, காணிக்கை செலுத்துவதிலே, பண்டிகை கொண்டாடுவதிலே எந்த விதமான குறையும் வைக்கவில்லை. ஆனால் சமூக வாழ்க்கையிலே மனப்போன போக்கிலே வாழ்ந்தார்கள். ஆனால் சமய வாழ்க்கையிலே பெத்தேல் என்றும் கில்கால் என்றும் சொல்லி வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபாடு வேறு, வாழ்க்கை வேறு என்று வாழ்ந்தார்கள். வழிபாட்டிலே எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் சமுதாய வாழ்க்கையிலே, மனப்போன வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். துன்மார்க்கமாய் வாழ ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் கர்த்தர் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார். கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக மெல்ல பேச ஆரம்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார் என்றால், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கின்றவர்களுக்கு ஐயோ என்று அன்றைக்கு இருந்த மக்களுடைய முரண்பாடான வாழ்க்கையை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சம் என்னும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கின்றவர்களாக இருந்தார்கள். முரண்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது என்று ஏசாயா கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தை கூறுகின்றார். ஆகவே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது மூண்டது. அதற்கு காரணம் வழிபாடு வேறு, வாழ்க்கை வேறு என்று அவர்கள் வாழ்ந்ததினாலே அவருடைய வாழ்க்கையை கண்டு கர்த்தர் கோபப்படுகின்றார். தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய ஏசாயா தீர்க்கதரிசி இந்த விதமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கின்றார். காணிக்கே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கடவுளை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? திருமறையின் கடவுள் அப்படி அவர் சொல்லுகின்றார். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, உங்கள் மாத பிறப்பையும் உங்கள் பண்டிகையையும் என் ஆத்மா வெறிக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது,
அவைகளை சுமந்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை நான் உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்றார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று கர்த்தர் பேசுகின்றார். இந்த கொரோனா காலத்திலே நம்முடைய கைகளைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் சோப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ண சொல்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் இருதயத்தையே கழுவி உங்களை சுத்தம் செய்யுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். ஓயாமல் தீமை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஓய்வு இன்றி எப்பொழுது பார்த்தாலும் தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். நன்மை செய்ய படியுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்கின்றார். நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்கின்றார். ஒடுக்கப்பட்டவருடைய மக்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்யுங்கள். விதவியினுடைய வழக்கையும் நீங்கள் விசாரியுங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே சமுதாயத்திலே இஸ்ரேல் மக்கள் நடந்து கொண்ட காரியம் கர்த்தருக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது. இப்படி இஸ்ரேல் மக்கள் சமூக வாழ்க்கை சீர்கேடான வாழ்க்கையாக இருந்தது. அவர்கள் தன்னை தொழுவதை கர்த்தர் விரும்பவில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஓசியா தீர்க்கதரிசி இந்த விதமாக அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை அவர் சுட்டி காட்டுகின்றார். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று கர்த்தர் சொல்கின்றார். எவைகளெல்லாம் மனித சமுதாயத்திற்கு இருக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் இல்லை. தேசத்திலே உண்மை இருக்க வேண்டும், அது இல்லை. தேசத்திலே இரக்கம் இருக்க வேண்டும், அது இல்லை. தேவனை பற்றிய அறிவு இருக்க வேண்டும், அதுவும் இல்லை. அதே சமயத்திலே எவைகள் எல்லாம் இருக்கக்கூடாதோ அது மனித சமுதாயத்துக்குள்ளே இருப்பதை ஓசியா தீர்க்கதரிசி சுட்டி காட்டுகிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழியிலோடு இரத்தப்பழி சேர்கிறது என்று சொல்கின்றார். எவைகளெல்லாம் மனித சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடாதோ அவைகளெல்லாம் மனித சமுதாயத்துக்குள்ளே இருப்பதை ஓசியா தீர்க்கதரிசி சுட்டி காட்டுகிறார். பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழியோடு இரத்தப்பழி சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும் என்று கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி சொல்வதை ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபாடு வேறு, வாழ்க்கை வேறு என்று நினைத்தார்கள். இறைவனை வழிபடுவதிலே அதிகமான அக்கறை செலுத்தினார்கள். அதே சமயத்திலே சமுதாய வாழ்க்கையிலே மனம் போன போக்கிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவருடைய தொழுகையை ஆண்டவர் வெறுக்கிறார். அது அவருக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். இது நிமித்தம் தேசம் புலம்பும் என்று கர்த்தருடைய வார்த்தையாக சொல்கின்றார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் காலத்திலே சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டது. பணக்காரர்கள் நாளுக்கு நாள் பணக்காரர்கள் ஆகிக்கொண்டே போனார்கள். ஏழைகள் நாளுக்கு நாள் ஏழைகளாக மாறிக்கொண்டே போனார்கள். ஏழைகள் அவர்கள் மீது அக்கறை செலுத்துபவர் யாரும் இல்லை. சந்தையிலே ஏழைகளை ஒரு சோடு செருப்புக்காக சந்தையிலே விற்கப்பட்டார். எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். ஏழைகள் அடிமைகளாக சந்தையிலே ஒரு ஜோடி செருப்புக்காக விற்கப்பட்டார்கள். பணக்காரர்கள் கோடை காலத்திலே ஒரு வீடும் குளிர்காலத்திலே ஒரு வீடுமாக அவர் வாழ்ந்தார்கள். கோடை காலத்திலே ஊட்டியிலே வாழ்வது போல, குளிர்காலத்திலே கோயம்புத்தூரில் வந்து வாழ்வது போல, இப்படி
அவருடைய சமுதாய வாழ்க்கை ஏழைகளை பற்றி எந்த கரிசனையும் இல்லாமல் கோடை காலத்திலே ஒரு வீடும் குளிர்காலத்திலே ஒரு வீடுமாக வாழ்ந்தார்கள். இந்த செல்வந்தர்களுடைய மனைவிமார்கள் நன்றாக சாப்பிட்டு கொழுத்து பாசான் தேசத்து பசுக்களைப் போல இருந்தார்கள் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். தின்னு கொழுத்து பாசான் தேசத்து பசுக்களைப் போல இருக்கின்றார்கள். ஏழைகளை பற்றி எந்த கரிசனையும் கிடையாது. அது மட்டுமல்ல, சமுதாயத்திலே ஒழுக்கம் இல்லை. சமுதாயம் ஒழுக்கம் இல்லாமல் சீர்கெட்டு போன சமுதாயமாக இருந்தது. இம்மாரல் சொசைட்டியாக மாறி போனது. அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக சமூகத்திலே நீதி புரட்டப்பட்டது. இன்ஜஸ்டிஸ் சொசைட்டியாக மாறி போனது. பரிதானம் வாங்கி ஏழைகளுடைய நியாயத்தை புரட்டி போட்டார்கள். ஏழைகளுக்கு எதிராக நீதியை அவர்கள் புரட்டினார்கள். கரப்டட் சொசைட்டியாக மாறி போனது. இப்படியாக ஆமோஸ் தீர்க்கதரிசி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய சமூக வாழ்க்கையை அலசி புட்டு புட்டு வைக்கின்றார். அவர்கள் ஒழுக்கமில்லாத வாழ்க்கை, ஏழைகள் மீது இரக்கமில்லாத ஒரு வாழ்க்கை, சமுதாயத்திலே நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிதானம் வாங்கி லஞ்சம் வாங்கி கொண்டு ஏழைகளுக்கு எதிராக நீதியை புரட்டி போடுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை ஆமோஸ் தீர்க்கதரிசி சுட்டி காட்டுகின்றார். ஆகவே ஆமோஸ் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்கின்றார். உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பலிகளை நான் அங்கீகரிக்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தையாக சொல்கின்றார். உன் பண்டிகையை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கின்றார். உன் பலிகளை நான் இனி அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்வதாக சொல்கின்றார். கர்த்தர் விரும்புவதெல்லாம் நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரக்கூடாது என்று சொல்கின்றார். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையாக சொல்கின்றார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் வரும் பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்கின்றார். தேசத்தின் மேல் நான் பஞ்சத்தை நான் அனுப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கின்றார். என்ன பஞ்சம்? உண்ணுவதற்கு உணவில்லாத பஞ்சமா? அது இல்லை. குடிப்பதற்கு நீர் இல்லாத வறட்சியான பஞ்சமா? அதுவும் இல்லை. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையாக ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட காலம் வந்துவிட்டது என்று தான் நமக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. தேவாலயங்கள் எல்லாம் மூடி கிடக்கின்றது. ஜனங்கள் திரளாக வந்து தேவாலயத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு கேட்கக்கூடிய காலம் எப்பொழுது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கின்றது. அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த கொரோனா காலம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது கர்த்தருக்கு முன்பாக என்று சிந்திக்கின்ற ஒரு காலமாக கூட இருக்கலாம். அன்பானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் வழிபாடு வேறு வாழ்க்கை வேறு என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த காலகட்டங்களிலே கடவுள் நமக்கு இந்த காலத்தை நமக்கு கிருபையாக தந்திருக்கின்றார். கர்த்தர் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல கோபம் கொண்டவராக இருக்கிறார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எவ்வளவு பயங்கரம் பாருங்கள்! கர்ச்சிக்கிற சிங்கம், பசியோடு இருக்கின்ற விலங்கை பாய்ந்து சென்று பீறி தின்கின்ற சிங்கத்தை போன்று, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல கர்த்தர் கோபம் கொண்டவராக இருக்கின்றார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய சமுதாய வாழ்க்கையை புட்டு புட்டு வைக்கின்றார். கடைசியாக மீகா தீர்க்கதரிசியை குறித்து நான் சில வார்த்தைகள் சொல்லுகிறேன். மீகா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னத்திலே கேட்கிறார் என்று கர்த்தர் பேசுவதாக மீகா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். மனுஷனை, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார்.
நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று மீகா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையாக சொல்கின்றார். மீகா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை என்று கர்த்தர் வேதனைப்படுவதாக சொல்கின்றார். தேசத்திலே பக்தியுள்ளவன் அற்றுப்போனான், ஒருவரும் இல்லை. மனுஷரில் செம்மையானவன் இல்லை என்று கர்த்தர் வேதனைப்படுவதாக மீகா தீர்க்கதரிசி சொல்கின்றார். இவ்வாறாக அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபாட்டிற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வழிபாடு வேறு, வாழ்க்கை வேறு என்று நினைத்தார்கள். வழிபாட்டின் மூலமாக, தொழுகையின் மூலமாக கர்த்தரை திருப்திப்படுத்த நினைத்தார்கள். ஆனால் சமுதாயத்திலே மனம்போன போக்கிலே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட வாழ்வை உடைய இஸ்ரவேல் மக்களுடைய தொழுகையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவர் கோபம் கொண்டார் என்பதாக தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உணர்த்துகின்றார். இயேசு தம்முடைய திருப்பணியிலே அன்றைக்கு ஆன்மீகவாதிகள் என்று அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள் போன்றவருடைய மாய்மாலமான பக்தியையும் மூட நம்பிக்கையையும் துணிவுடன் அவர் எதிர்த்தார். துணிவுடன் அவைகள் எல்லாம் சுட்டி காட்டினார். அன்பானவர்களே, நம்முடைய தொழுகைகள் கடவுளுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்கின்ற காலம் இந்த கொரோனா காலமாக இருக்கின்றது. நம்முடைய தொழுகைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்ற காலமாக கடவுள் கிருபையா இந்த காலத்தை நமக்கு தந்திருக்கின்றார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட பக்தி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய தொழுகைக்கும் நம்முடைய ஆராதனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நம்மை சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடத்திலே தொழுகைக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவன் ஆவியாக இருக்கின்றார். ஏதோ ஆலயம் என்ற அந்த ஆலயத்திற்குள்ளே இறைவனை பூட்டி வைக்கின்ற இறைவனாக அவர் இல்லை. அவர் எங்கும் வியாபித்திருக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே இறைவனை நீங்கள் மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று தொழுகைக்கு ஒரு புதிய விளக்கத்தை சமாரிய பெண்ணிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆராதனை துவங்குகின்ற பொழுது இயேசுநாதர் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லித்தான் ஆராதனையை நாம் துவங்குகின்றோம். கடவுள் ஆவியாக இருக்கின்றார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லித்தான் ஆராதனை நாம் ஆரம்பிக்கின்றோம். ஆலயம், ஆசாரியர்கள், லேவியர்கள், தூபம் காட்டுதல் போன்ற பாரம்பரியத்தையும் தாண்டி கடவுளை தொழுது கொள்ள முடியும் என்கின்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கின்றார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக வருகின்ற சமயத்திலே பாரம்பரியத்திற்குத்தான் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். பக்தியை நாம் ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். பக்திக்கு நாம் 2ஆம் தரம் தான் கொடுக்கின்றோம். நம்முடைய பாரம்பரியத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோம். நம்முடைய பாரம்பரியத்தின் மீது நாம் அக்கறை காட்டுகின்றோம். நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக நமக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்கின்றோம். ட்ரெடிஷன், என்னுடைய ட்ரெடிஷன் தான் பெரிது என்று நினைக்கின்றோம். என்னுடைய பாரம்பரியம் தான் பெரிது என்று நினைக்கின்றோம்.
ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய தொழுகையிலே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி மகிழ்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து வாழ்வோமாக. கடவுள் அப்படிப்பட்ட ஆராதனையை நாம் ஈடுபாடு கொண்டு ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய தொழுகைக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாட்டை நீர் உணர்த்தி இருக்கிறீர் சுவாமி. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய நல்ல எண்ணத்தை உள்ளத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று வேண்டிக் கொள்வோம். எல்லாவல்ல ஆண்டவர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட நாம் அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கையை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் ஏறெடுப்போம். 15ஆம் பக்கம், அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய இறை நம்பிக்கையை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரி இடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்திலே வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தயவுசெய்து அமர்வோம். அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையால் நமது ஆலயத்தின் சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களோடு நன்றிகளையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தந்தையார் தினம். தன் வாழ்நாள் முழுவதும் தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் தன் தோளில் சுமந்து வழிநடத்துகின்ற அனைத்து தந்தைமார்களுக்கும் நம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய தந்தையார் தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில நிமிட நேரங்கள் நம் வீட்டில் அமர்ந்தபடி கண்களை மூடி நம் அப்பன் இயேசுவை நோக்கி பார்ப்போம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணும்படி அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல அன்பு பெருதையா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என்
கடவுள் நமக்கு செய்த எல்லா காரியத்தையும் நினைத்து நினைத்து நாம் நன்றி சொல்வோம், ஜெபிப்போம். எங்களை அணிதினமும் உம்முடைய வழிகளில் நடத்தி எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே, இதோ இந்த மத்தியில் கூட வாருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை நோக்கி தேடும்படியாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எல்லோரும் சபை மக்களாகிய நாங்கள் அனைவரும் உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காய், தயவுக்காய், அன்புக்காய் நன்றியோடு கூட நமக்கு கொடான கொடி சோத்திரம்ப்பா. எங்களை கூட ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, ஒரு நிமிடம் நேரங்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, எல்லாவித நேரங்களிலும் உடைய பிரசனம் எங்களோடு கூட எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி அப்போ அந்த கொரோனா வைரஸ் மூலமாக எங்கு பார்த்தாலும் இழப்புகள், தனிமையாக்கப்பட்ட நிலைகள், மருத்துவ மனையிலே ஐசோலேஷன் வாழ்கின்ற பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரை கதறிக்கொண்டிருக்கின்ற நேரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து அணிதினமும் உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தி ஆண்டவரே, எங்களை காத்து வருகிற கிருபிக்காய், தயவுக்காய், அன்புக்காய் நன்றியோடு கூட நமக்கு கொடான கொடி சோத்திரம்ப்பா. சோதரம் சோதரம் சோதரம், நன்றியோடு சோத்திரமப்பா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனப்பா, எங்களோடு கூட இடைபடுகிற தேவனப்பா, எங்களுக்காக வழக்காடுகிற தேவனப்பா, எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய தூதல் கட்டளையிட்டு அவர் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போகும்படியாக கிருபை செய்து ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி வருகிற கிருபிக்காய், தயவுக்காய், அன்புக்காய் நன்றியோடு கூட நமக்கு கொடான கொடி சோத்திரம்ப்பா. எங்களுடைய உலக நாடுகளுக்காக நாங்கள் முதலாவது செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அமெரிக்கா மற்ற தேசங்களிலே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இழப்புகள் மத்தியிலே வாடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. இந்த கொரோனா வைரஸிலே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளிலிருந்து நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே இதோ இழக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதான் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கும்படியாக ஐசோலேஷன் வாழ இருக்கின்ற பிள்ளைகள் மிக விரைவில் குணப்பட்டு தங்களுக்கு இல்லங்களுக்கு சென்று நன்றி சொல்லக்கூடிய கிருபை நீர் கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் கெஞ்சரிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, இதற்காக முயற்சி எடுத்து ஆண்டவரே ஆஸ்பத்திரியிலே ஆண்டவரே தன் உயிரை பிணைய வைத்து அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கும் டாக்டர்ஸ்க்காக, நேர்ஸுக்காக ஆண்டவரே, இன்னும் அப்பா லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவர்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த விதத்திலும் இந்த நோய் அவர்களுக்கு ஆண்டவரே பாதித்து விடாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும்ப்பா. அதுபோல் ஆண்டவரே, உலகத்தில் இருக்கின்ற தேச அதிபதிகளுக்காக, ஜனாதிபதிகளுக்காக ஆண்டவரே, அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இவர்கள் இந்த நோயை கட்டுப்படுத்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற நிலையிலே நீர் அவர்களோடு இடைபடவும், தேவதாமே நல்ல ஆலோசனை கொடுக்கவும், அவர்களை எடுத்து சொல்லுகின்ற எல்லா காரியமும் மக்களுக்கு ரீச் செய்து அதிலே ஆண்டவரே எல்லோரும் குணம் பெற்று சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கஞ்சடிக்கிறப்பா. அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே, எங்களுடைய பாரத இந்தியா நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்தியா நாட்டிலும் ஆண்டவரே இது ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுகள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அதிக அளவிலே பரவிக்கொண்டே இருக்கிறதப்பா. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. மனம் இருங்குங்க, தயவாய் மனம் இருங்குங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே, இதை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நோய் தொற்று ஆண்டவரே மிக இல்லாமல் போகும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. இதனால் நாங்கள் செய்த பாவங்கள், கோபங்கள், தாபங்கள் இருக்குமானால் தயவாய் நீ ஒரு விஷயம் கூட மன்னிக்க வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நெகோமியா கூட ஆண்டவரே தேவதாமே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே மற்ற ஆண்டவரே மக்களுக்காக செபித்து அழுது ஆண்டவரே உபவாசம் இருந்து ரட்டு உடித்து உபவாசம் பண்ணினாரே, அதுபோல் நாங்கள் இவருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மிக விரைவில் குணம் பெற்று தங்களுடைய இல்லங்களுக்கு செல்லவும் நல்ல சுகத்தை கண்டுகொண்டு உமக்கு நன்றி சொல்லுகின்ற கிருபை நீர் கொடுக்கவும் உடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம்ப்பா. அதுபோல தகப்பனே, இது ஆண்டவரே அந்த பாரத பிரதமருக்காக, இன்னும் இணை அமைச்சர்ஸ்க்காக, ஆண்டவரே சுகாதாரத்துறை அமைச்சர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டவரே மகாராஷ்டிரா பகுதிகளிலே அநேக இழப்புகள் போய்கொண்டிருக்கிறதப்பா. அதிலிருந்து விடுதலை கொடுங்க. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மிடத்தில் வரும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. அப்படியாக எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. விசேஷமாய் சென்னை மாநிலத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. சென்னை மாநிலத்தில் தொற்றுகள் அதிகமாகி போய்கொண்டிருக்கிறதால் நாளையிலிருந்து ஆண்டவரே முழு ஊரடங்கு அறிவித்திருக்கார்களப்பா. அதன்படி மக்கள் அதை கடைப்பிடித்து ஆண்டவரே அதில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மக்கள் ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே இதுக்காக ஆண்டவரை செபித்து மிக விரைவில் அந்த ஆண்டவரே கொரோனா வைரஸ் மூலமாக அதிக பாதிப்புகள் இல்லாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் கெஞ்சனிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போவதற்காக நன்றியோடு கூட நமக்கு கொடான கொடி சோத்திரம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே இதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஆண்டவரே எல்லா அதிகாரிகளையும் உங்களுடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவரை எடுத்துக்கொள்ளும் முயற்சியிலே உங்களுடைய கிருபை, உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும்ப்பா. அதுபோல் ஆண்டவரே எங்களுடைய கோவை மாவட்டத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இங்கு ஆண்டவரே அநேக இழப்புகள் ஆண்டவரே இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறதப்பா. அதிலிருந்து மிக விரைவில் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேவதாமே கூடிய விரைவில் ஆண்டவரே இந்த நோய் ஆண்டவரை துரைத்து விடும்படியாக நாங்கள் கெஞ்சிக்கிறோம்ப்பா. நீ இதை செய்கிற கிருபிக்காய், தயவுக்காய் நன்றியோடு கூட உங்களுக்கு கொடான கொடி
சோத்திரம்ப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுடைய கோவை மாவட்டத்துக்காக செபிக்கிறோம்ப்பா. மிக விரைவில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே நல்ல சுகத்தை பெற்று தங்களுடைய இல்லங்களுக்கு போக முடியாது கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆலயத்தில் உள்ள சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய சமூகத்தை வைத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. வயதான பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பாதுகாத்து தேவையை சந்திக்க அவர்கள் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே தேவதாமை ஜெபிக்கும்படியாக தேவதாமை கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே இது ஆண்டவரே எங்களுடைய ஆயருக்காக ஆயர் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதுபோல் ஆண்டவரே எங்களுடைய சுவாமிகளுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. இன்னொரு எங்களுடைய பாஸ்டேட் கமிட்டி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். டிசி கமிட்டி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே மிக விரைவில் அப்பா ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாக மிக ஆவலாக உள்ளோம் அப்பா. மிக விரைவில் அப்பா தேவதாம் இந்த வாய்ப்பை நீங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஆண்டவரே மிக கூடிய விரைவில் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு வரும் ஆண்டவரே. உம்முடைய ஆயர் எங்களுடைய ஆயர் சொல்லும் இந்த அறிவுரை கேட்டு சத்தியத்தை கேட்டு அதனுடைய நடக்கின்ற பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றப்பட வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் தெரிஞ்சிக்கிறோம்ப்பா. தேவதாமை எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மறுபடியும் உம்முடைய சித்தத்தை அறிந்து உமக்கென்று சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்கும்படியாக கிருபை செய்ய வேண்டுமாய் உடைய பாதமணிந்து கெஞ்சி மண்டாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம் தாப்பனே. ஆமென். கொரோனா கொடிய அச்சுறுத்தல் மீண்டும் அதிகமாக வலுப்பெற்று வருவதால் சபை மக்களாகிய நாம் ஆலயத்தில் ஒன்று கூடி கடவுளை ஆராதிக்க முடியாத நிலையில் உள்ளோம். கடவுள் தாமே மிக விரைவில் இதற்கு ஒரு தீர்வு கொடுத்து உலக மக்கள் அனைவரும் இந்த கடினப்பாடுகள் என்று மீண்டும் வர உதவி செய்வாராக. இதற்காக சபை மக்களாகிய நீங்கள் ஊக்கத்துடன் உங்களின் தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஜெபிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபை மக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. உங்களுடைய மாதாந்திர சந்தா அட்டை மாத சந்தாவுடன் இணைத்து நம்முடைய ஆலய அலுவலகத்தில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அலுவலக நேரம் தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை அலுவலகம் செயல்படும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தோற்று காணிக்கை கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் தங்களுடைய பெயரை கவரில் எழுதி ஆலய அலுவலகத்தில் செலுத்தி அதற்குண்டான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் பிடியரிசி காணிக்கையும் நீங்கள் வந்து ஆலய அலுவலகத்தில் படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் மூலமாக அநேகருக்கு நாங்கள் ஆலயத்தில் உள்ள நல்ல நிகழ்வுகளை அனுப்பியுள்ளோம். அதில் உங்களுக்கு யாரும் வராத இருந்தால் உங்களுடைய மொபைல் ஃபோன் விடுபட்டு இருக்குமானால் அதை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும்படியும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய சபை மக்கள் 21/6/2020 முதல் 27/6/2020 மட்டுமாக கொண்டாடுகின்ற பிறந்தநாளை கொண்டாடும் நம்முடைய மக்கள் மிஸ்ஸஸ் லீமோல் டேவிட், மிஸ்டர் ஜான் எஸ் கெல்வின் இமானுவேல், கே பெர்சி அனிதா, ஜே ஆனந்தகுமார், ஏ செரீனா ஆனந்தகுமார், கே சுரேஷ் பாபு, டி ஜே தனபாலன், மிஸ்ஸஸ் எஸ்தர் தனபாலன், ஜே கிறிஸ்டோபர், சி வருண், பி ஜேப்ரி, டி ஜே டேரிஸ், எஸ் ரீகாஸ். திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம் பீட்டர் சிங்காரவேலு, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் பிரேம்குமார் அண்ட் டி சுகந்தி பிரியா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏஜே பால்ராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கதிரவன் அண்ட் கிருபாவதி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் செல்லத்துறை, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தனசேகர் அண்ட் அமுதா. இவர்களுக்காக நமது ஆயர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு ஜெபத்திலே ஏறெடுப்பார்கள். உங்களுடைய பெயர் விடப்பட்டிருந்தாலும் இன்று உங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காணுகின்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்களும் இந்த ஸ்தோத்திர ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரை துதிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கிருபை அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் வருகின்ற வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காணுகின்ற சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற அருமை மக்கள் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. கடந்து போன வருடங்கள் முழுவதும் நீர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்த மகத்தான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அவருடைய வேண்டுதல் விண்ணப்பெல்லாம் நிறைவேற்றி நன்மையினாலும் கிருபையினால் முடிசூட்டி ஆசீர்வதிப்பீராக. இதுபோன்று பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு கலிகூறும்படி செய்திடலும் இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளரை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆயர், சபை மக்கள், போதசேகர் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை மக்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய சந்தா, ஏலப்பாக்கி எல்லாவற்றையும் செலுத்துவது நம்முடைய திருச்சபையுடைய கடமை. ஆனால் இந்த கொரோனாவினாலே ஊரடங்கு சட்டம் இருந்ததினாலே அதை நம்மளால் செலுத்த முடியவில்லை. ஆலயமும் திறக்க முடியவில்லை. ஆலயத்தில் வந்து நாம் ஆராதிக்க முடியவில்லை. ஆகவே நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக சந்தாப்பாக்கி, ஏலப்பாக்கி உள்ளவர்கள் அதை செலுத்திவிட கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய சந்தா மற்றும் ஏலப்பாக்கி இருந்தால் அதை நீங்கள் ஆலய அலுவலகத்திலே வந்து கொடுத்து ரசீதி பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலய அலுவலகம் வார நாட்களிலே காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் இருக்கும். மாலை 4 மணி முதல் மாலை 7 மணி வரையிலும் அலுவலகம் செயல்படும். ஞாயிற்றுக்கிழமை நாளிலே அலுவலகம் செயல்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே அநேகர் பிடியரசி காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஃபோன் செய்தார்கள். ஆகவே பிடியரசி காணிக்கையை செலுத்துகின்றவர்கள் நீங்கள் தாராளமாக ஆலய அலுவலகத்திலே கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தோத்திர காணிக்கையை செலுத்துகின்றவர்கள் அல்லது காணிக்கை படைக்க வேண்டும் என்று ஆர்வத்தில் இருக்கின்றவர்கள் உங்களுடைய காணிக்கைகளையும் தோத்திர காணிக்கைகளையும் ஒரு கவரிலே போட்டு உங்களுடைய பெயரை எழுதி ஆலய அலுவலகத்திலே கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோலவே உங்களுக்கு உண்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிபிஎம் உண்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய வெள்ளிக்கிழமையிலே படைக்கக்கூடிய உண்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தயவுசெய்து சபை மக்கள் ஆலய அலுவலகத்திலே கொண்டு வந்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவ அன்பானவர்களை, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுடைய பொது காரியதர்சி, முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த அன்புக்குரிய பேட்ரிக் ஜாஸ்வா ஐயா அவர்கள் கடந்த புதன்கிழமை அன்று கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார்கள். எளிமையானவர், ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தை எடுத்து நடத்தினவர். அவருடைய மறைவு திருச்சபைக்கும் ஸ்தாபனத்துக்கும் ஒரு பெரிய இழப்பு என்று சொன்னால் மிகையாகாது. நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த காலங்களிலே டேனிஷ்பேட்டிலே நடந்த முகாமிற்கு நான் செல்லுவேன். அங்கே அவருடைய செய்தியின் மூலமாக நான் அதிகமாக ஈர்க்கப்பட்டேன். ஊழியத்திற்கென்று நான் ஒப்பு கொடுத்தேன். அதன்படி குருத்துவ ஊழியத்திற்கு சென்று ஆயராக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். 2003ஆம் ஆண்டு நான் வெஸ்லி ஆலயம் ஊட்டியிலே ஆயராக பணியாற்றிய பொழுது எங்களுடைய ஆலயத்தைச் சேர்ந்த இருவரை இந்த ஊழியத்திற்கென்று நாங்கள் ஜெபித்து அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி என்னுடைய ஆலயத்தில் நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பேட்ரிக் அண்ணன் அவர்கள் வந்திருப்பதை நான் பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைந்தேன். அண்ணா, உங்களுடைய செய்தி தான் என் உள்ளத்தை கவர்ந்தது, அந்த ஊழியத்திற்கு வரும்படியாக என்னை தூண்டியது என்று சொன்ன பொழுது என்னை இறுக கட்டி தழுவி கொண்டார். அதன் பிறகு ராஜஸ்தானிலே சீகார் மாவட்டத்திலே கட்டப்பட்ட ஒரு தேவாலயத்தை என்னை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக என்னை ராஜஸ்தான் சீகார் மாவட்டத்திற்கு அழைத்து சென்றார். அவரோடு பயணம் செய்த நாட்களையும் ராஜஸ்தானிலே அவரோடு தங்கியிருந்த நாட்களையும் என்னால் மறக்க முடியாது. அவருடைய மறைவு எனக்கும் மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. அவருடைய மறைவிலே துக்கத்தில் இருக்கின்ற குடும்பத்தாருக்கும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஊழியர்களுக்கும் ஆறுதல் அடையத்தக்கதாக அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
இரண்டாவதாக இன்றைக்கு தந்தையர் தினம். அனைத்து தந்தைமார்களையும் சபையின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த 2 காரியங்களுக்காக சபையின் சார்பாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பிருந்த ஆண்டவரே, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே முன்னாள் பொது காரியதர்சியாக இருந்த அருமையான பேட்ரிக் ஜாஸ்வா ஐயாவுடைய மறைவிலே, துக்கத்திலே, துயரத்தில் இருக்கின்ற குடும்பத்தின் மக்களையும் ஊழியர்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும் சுவாமி. திருச்சபையின் மூலமாக ஆண்டவரே, அப்பேற்பட்ட நல்ல திருப்பணிகள் நடைபெற உற்சாகப்படுத்தினார்கள். அவருடைய அற்புதமான ஊழியங்களை எங்களால் மறக்க முடியாது. தொடர்ந்து அந்த ஊழியம் நன்கு நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே தந்தையர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. எங்களுடைய தந்தைமார்களை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே அவர்கள் செய்த அற்புதமான மேன்மையான காரியங்களை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தந்தையர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவீனமாக இருக்கின்ற அருமையான வயதான தந்தைமார்களுக்கு நல்ல பலத்தை சுகத்தையும் தாரும். நீரே அவர்களை பலப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். மகா கிருபை அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேவாலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க இயலாத சூழ்நிலைகளுக்காக வருந்துகிறோம். சீக்கிரத்திலே எல்லாம் இயல்பு நிலவிக்கு வந்து ஆண்டவரே, மக்கள் மனமகிழ்ச்சியோடு உம்மை தொழுது கொள்ளக்கூடிய காலத்தை நீர் எங்களுக்கு தாரும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் கடவுள் குணப்படுத்தியல்ல சுவாமி. உலகெங்கிலும் பல்வேறு தேசங்களிலே இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தேசத்திலும், எங்களுடைய மாநிலத்திலும், மாவட்டங்களிலும், எங்களுடைய ஊர்களிலும் அப்படியாய் பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் சுவாமி. தேவரீர் அனைவருக்கும் நல்ல பரிபூர்ண சுகத்தை தாரும். இவர்களுக்காக மருத்துவ சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்களையும் மருத்துவ குழுவையும் கடவுள் ஆசீர்வதித்திரளும். வெகு விரைவிலே இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் மனித சமுதாயத்தை விட்டு அகலும்படியாக கர்த்தரை கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நிறைவு கீதமாக கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 317வது கீர்த்தனை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 317வது கீர்த்தனை. அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா.
ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே கர்த்தரிடத்திலே நாம் விசுவாசத்தோடு அவருடைய அருளை பெற்று வாழ்வோமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.